தேட்டர் போகிறதுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இதுலேயே பார்த்துட்டு போயிடலாம். நீட்டாக டவுன்லோட போட்டோமா, வீட்டில் படுத்தோமா, ஃபேன் காது கீழே ஜாலியாக படுத்ததே பார்க்கலாம்ல ஜி. தேட்டரில் அந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்குமா? சின்ன படமே நல்லா இருக்கு, அதெல்லாம் தேட்டர்லாம் முதல் நாளே ஓடிடுறது. இது வந்து நான் 1 GB இருந்தேன்னா 3 படம் பார்த்துருவேன். தோராயமாக எவ்வளோ வச்சா நீங்கள் படம் பார்க்க போவீங்க தேட்டருக்கு? இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தால் போய் பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. நக்கீரன் ஸ்டுடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவோ வில்லன்களை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியாத தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வில்லனாக இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ் மட்டும்தான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும், இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் தமிழ் ராக்கர்ஸை அழிக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருக்கிறது மக்கள்ஸ் மட்டும்தான். ஏன்னா உடனே டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறோம் இல்லையா, அதான் காரணம். முந்திலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறமே பிரிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துட்டோம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி 1 hourலேயே நல்ல பிரிண்ட் வருது. இன்னும் சொல்ல போனால் ஒரு டப்பிங் வேர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுது. இப்போ சாங்ஸ் கூட ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த அளவு தமிழ் ராக்கர்ஸுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க? லாஸ்ட்டாக 2.0 இல்லை 2.0 வந்து எல்லோரும் நிறைய பேர் நான் கேட்டேன் 2.1 சொன்னாங்க. அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணீங்க தமிழ் ராக்கர்ஸில் பார்த்து? என்ன, நான் தேட்டர்லேயும் பார்த்தேன், தமிழ் ராக்கர்ஸ்லேயும் பார்த்தேன். தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துட்டு தேட்டரில் போனால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னாங்க. டைட்டில் கார்டில் தான் 3D எஃபெக்ட் இருந்துச்சு. மூவியில் ஒன்றும் பெருசாக 3D எஃபெக்ட்லாம் இல்லை. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க? நான் பார்த்தா வடசன் 2.0 ராட்சசன் பார்த்தேன். ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட், ஒரு படம்ன்றது ஒரு ப்ராடக்டாக வச்சுக்கலாமே. ஸோ எவ்வளவோ கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி எத்தனையோ பேர் வேலை பார்த்த ஒரு படத்தை வந்து நீங்கள் தமிழ் ராக்கர்ஸில் பார்க்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்களே சொன்னீங்க அது ஒரு ப்ராடக்ட்டுன்ட்டு. ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து எவ்வளோ காசுனாலும் கொடுத்து வாங்குவோம். ஒரு ஷூ மொக்கையாக இருந்தால் லோக்கல் பிராண்டாக இருந்தால் 500 ரூபா கொடுத்து வாங்குவோம். பெரிய பிராண்டட்னா ஏன் நம்ம அதிகமாக 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாங்குறோம்? அது உழைக்கும், லைஃப் வரும் அப்படின்ட்டு. அதுமாதிரி ஒரு ப்ராடக்ட்டு தேட்டர் போகிறதுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அது ஒர்த்தாக இல்லை, ஸ்டோரி இல்லை, பெருசாலாம் இல்லை. பெரிய படம் தான் மெயினாக ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய அளவுக்குலாம் ஸ்டோரி இல்லை. சின்ன படமே நல்லா இருக்குது, அதெல்லாம் தேட்டர்லாம் முதல் நாளே ஓடிடுறது. ஸோ பெரிய படம்லாம் வெயிட் பண்ணி கமெண்ட்ஸ் கேட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் தமிழ் ராக்கர்ஸ்லேயே பார்த்துடுறது, அவ்வளோதான். எங்கள் தேட்டரில் போனால் 100 ரூபா செலவாகுது, 100 200 செலவாகுது. அது செல்லுலேயே பார்த்து போயிடலாமே. ஏன்னா படம் எதுக்கு பார்க்குறோன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம். அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது. இப்போ நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு நார்மல் டிக்கெட் காஸ்ட்டோட பார்க்கிங் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ நான் 100 ரூபா கொடுத்து பார்க்கிங் பண்ணணும், 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் நான் அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கும் இருக்குது. 400 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கணும். அப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷோ பார்க்குறதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணணும். இது வந்து நான் 1 GB இருந்தேன்னா 3 படம் பார்த்துருவேன். தமிழ் ராக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கல போகிற ஒரு க்யூரியாசிட்டிக்காக பார்ப்பேன். எஃபெக்டோட பார்க்கணுன்னா வந்துட்டு பார்க்க முடியாது. ஒரு க்யூரியாசிட்டி. 10 மணி ஷோ ஃபஸ்ட் ஷோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2 மணிக்கு செகண்ட் ஷோக்கு இவன் ரிலீஸ் பண்ணிட்டான். ஒரு க்யூரியாசிட்டிக்காக பார்த்தது தான். தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இதுலேயே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா தேட்டரில் நான் 150 ரூபா கொடுத்த டிக்கெட் அதெல்லாம் டிக்கெட் இது கிடைக்காது டிக்கெட்ஸை. ஸோ இதில் கொஞ்சம் இதாக இருக்கும். வீட்டில் உட்காந்து பார்த்து தலை ஃபேனு. ஸோ தலை படம்லாம் எல்லாம் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ என்ன காசு கோட் பண்ணால் இவ்வளோ காசு கோட் பண்ணால் தேட்டர் வந்து படம் பார்ப்பேன் பண்ணால் என்ன காசு சொல்லுங்கள்? 150 100 to 150 100 to 150 தான். 150 200 ஆவரேஜ் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு மேலே வாங்கிட்டு இருக்காங்க, கூட போகுது. இல்லை 200ன்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஓகே தான். ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிற டேல 200 விற்கிறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் போக 150 to 100ன்றது தான் நார்மல் பீப்புள்ஸு, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். அப்போது நீங்கள் 250 300 ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணுறப்போ ஐ எம் நாட் ஃபீல் வெல். தட்ஸ் வை விஷால் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியும் தமிழ் ராக்கர்ஸை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சரி, அதுக்காகவே அவனுக்கு வந்து சவால் விட்டு அன்றைக்கே வந்து விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி விடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. டார்கெட்டிங்னு இல்லை, டாக்ஸி வாலா ரிலீஸே ஆகலை. டப் வெர்ஷன் முன்னாடியே வந்தது. தமிழ்னு மட்டும் டார்கெட் பண்ணலாம், அவன் எல்லாத்தையும் தான் டார்கெட் பண்ணுறான். நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சுட்டு போங்களேன். எதுக்காக டார்கெட் பண்ணுறான்னா காஸ்ட். நீ காஸ்ட்டை குறை, நான் அவனும் குறைப்பான்ல. காஸ்ட் தான் இருக்கும் மெயின். ஓகே, அதுதான் 150. அதுவும் இல்லாமல் டைம் இருக்காது. அது ஒரு இது வீக்லி ஒன்ஸ் தான் போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும். ஸோ நம்மளால் கிடைக்காது. தமிழ் ராக்கர்ஸில் நீ ரிலீஸ் ஆகுதான் நைட் உட்காந்து பார்த்துடலாம். நீங்கள் ஏன் ப்ரோ தமிழ் ராக்கர்ஸ் படம் பார்த்தீங்க? இப்போ எல்லாம் ஒரு ஃபேவரட் ஹீரோட மூவி ஃபஸ்ட் நாள் பார்க்கணுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது நம்ம மூவியில் தேட்டரில் போய் டிக்கெட் கிடைக்காது. ஸோ தமிழ் ராக்கர்னா செகண்ட் டே பார்த்துடலாம் எப்படி இருந்தாலும். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா தேட்டருக்கு கிளம்பி போயிடுவேன். சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா ஓகே மொபைல்லே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதான். மற்றபடி பெரிய எந்த ரீசனும் இல்லை. தமிழ் ராக்கர்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் உங்களுக்கு வேணும். இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் போயிட்டு டயரில் திரும்பி ரூமுக்கு போவோம். போனது எப்படா படுக்கலான்னு தான் இருக்கும். போனதையுமே போய் தேட்டருக்கு போய் க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்து போய் படம் பார்க்கறதுக்கு நீட்டாக டவுன்லோட போட்டோமா, வீட்டில் படுத்தோமா, ஃபேன் காது கீழே ஜாலியாக படுத்ததே பார்க்கலாம்ல ஜி. தேட்டரில் அந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்குமா?
கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தேட்டரில் போய் கூட்டமாக நிற்க வேண்டியதில்லை அவ்வளோ பீப்புள்ஸ் முன்னாடி. தப்புன்னு தோணும். அதே நேரத்தில் வந்து அவங்க எவ்வளோ பட்ஜெட் பார்க்குறாங்க, அதே நேரம் எங்கள் பட்ஜெட் நாங்கள் பார்க்கணும். தேட்டர் போனால் ஓவர் காஸ்ட் ஆகும், மற்றபடி ரேட்டு ஓவர் ஆகும். அதனால் தமிழ் ட்ராக்கர்ஸ்னால் ஃப்ரீயாக நம்மளே பார்த்துக்கலாம். அதுவும் ஃபஸ்ட் ஷோ கூட பார்த்துக்கலாம். காலை 4 மணினா இங்கேயும் அதே 4 மணி, ஏன்னா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும். நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேட்டர் தான் இருந்துச்சு. நான் 120 டிக்கெட் இருக்கும்போது எல்லா படமும் தேட்டர் தான் பார்ப்பேன். நம்ம சும்மா தேட்டர் போய்டுவேன். ரேட் ஏறி தான் நான் போகிறதே இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க்கர் இருக்காங்க. ஆனால் பார்க்க போகிற பொதுமக்கள் ஜென்ரலான ஒரு பர்சன்லாம் பார்க்கும்போது எங்களோட சைட்லேயும் கொஞ்சம் பார்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறான். பெரிய ஹீரோ சின்ன வயசு இது போக பாப்கார்னுக்கு ஒரு ரேட்டு, ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அதுதான். ஒரு 100 பிலோ 100 அந்த மாதிரிலாம் இருந்தால் ஓகே. உங்களுக்கு ஒரு 120 இல்லை 100 அந்த ரேஞ்சு. 70 to 100 வந்து மார்னிங் ஷோ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஃபஸ்ட் நாள் வந்ததையும் வந்து 1000 rupees போட்டுறாங்க டிக்கெட்டை. அதே ஷோ வந்து நைட் போய் பார்க்குறோம், சேம் மூவி சேம் ஹீரோயினோட சேஞ்ச் ஆக கிடையாது. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருந்தால் வச்சுக்கோங்க ரேட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. இப்போ வந்து சண்டே போனோம்னா அதுக்கு தனி ரேட்டாக இருக்குது, வீக் டேஸில் ஒரு ரேட்டாக இருக்குது. அப்படி டேட் வந்து வீக் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட்டை சேஞ்ச் பண்ணும்போது தேட்டர் போய் பார்க்குற ஃபீலே போயிடுது. எக்கனாமிக்ஸ் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலான பீப்புள்ஸ் இப்போ இருக்க டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 250 300 ரேஞ்சஸ் போகுது. அது எல்லாராலையும் கொடுத்து பார்க்க முடியாது, என்னாலையும் பார்க்க முடியாது. இன்க்ளூடிங் நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், என்னாலையும் பார்க்க முடியாது. ஸோ நான் தமிழ் ராகாஸில் பார்க்குறேன். மினிமம் ரேட்டுன்னு இல்லை ஜி, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பெரிய ஹீரோக்கு ஒரு காஸ்ட்டு, சின்ன ஹீரோக்கு ஒரு காஸ்ட்டு, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு காஸ்ட்டு. இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி 3D கிளாஸுக்கு 3Dயில் போய் பார்க்கணுன்னு போகிறோம். டிக்கெட் ரேட் 120னா 3D கிளாஸுக்கு மட்டும் 50 rupees வாங்குறானுங்க. அது எதுக்கு? பார்க்கிங், இது போக பார்க்கிங்கு, பாப்கார்னுக்கு. இல்லை இப்போ கொடுக்குறது வந்து 3Dன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கேற்ற கிளாஸ் குவாலிட்டியான கிளாஸ் கொடுத்தா ஓகே. நேற்று ஒரு மூவி போய் லாஸ்ட்டாக 2.0 தேட்டரில் போய் பார்த்தோம். சரி எஃபெக்டாக இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸை கண்ணில் போடுறோம், கண்ணில் இருந்து கழண்டு விழுந்தது. கிளாஸ் கூட ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது. அப்படி 3D பார்த்து எஃபெக்ட்லாம் என்ன ஜி? அதில் பார்க்குறது ஒன்று தான், தமிழ் ராகஸில் பார்க்குறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சேம் அவன் தர கிளாரிட்டியே தமிழ் ராகஸ் தந்துடுறாங்க. அப்படி உங்கள் விஜய் பார்க்க முடியும். நான் இதுவரையும் தியேட்டருக்கு போனது கிடையாது சார். ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் டிவியில் தான் பார்க்குறது. 200 டிக்கெட்டு போனால் பரவாயில்ல, அதில் உள்ளே போனால் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு 300 கொடுக்கணும். வெறும் பாப்கார்னுக்கே 300 கொடுக்கணும் தியேட்டரில். கட்டுப்படி ஆகுது. சில வந்து எங்கள் டைமில் வந்து அப்போல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் அப்பயும் வருமானம் கம்மியாக தான், ஆனால் அந்த வருமானம் தகுந்த மாதிரி ரேட்டு. இப்போ வருமானம் எல்லாருக்கும் நல்லா வருது, அது மாதிரி ரேட்டு. பட் நம்மளால் போக முடியல, அந்தளவுக்கு வருமானம் நம்மளுக்கு வரல. என்ன தோராயமாக எவ்வளோ வச்சா நீங்கள் படம் பார்க்க போவீங்க தேட்டருக்கு? இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தால் போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்க்க முடியாது. நம்ம தகுதி அவ்வளோதான். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 60-70 ரூபா சம்பாதிக்கிறேன். நான் 60-70 ரூபா சம்பாதிக்கும் போது நான் வீட்டுக்கு குடும்பத்துக்கு பார்க்கணும், என் செலவு பார்க்கணும். அதை நான் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க முடியுமா?